எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அசோக். இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, ஜாகுவார் லேண்ட் ரோவரும் டாடா மோட்டார்ஸ் பத்தி பேச போறோம். டாடா மோட்டார்ஸ்ன்றது பேரண்ட் கம்பெனி ஆஃப் ஜாகுவார் லேண்ட் ரோவர். என்ன ஆச்சுன்னா, ஜாகுவார் லேண்ட் ரோவர் வந்து யூரோப்பியன் யூனியன் அந்த செக்டர்ல தான் வந்து நிறைய மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாருன்னா வந்து அதுக்கு வந்து 50% டேரிஃப் போட்டிருந்தாரு. அதனால வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஜாகுவார் லேண்ட் ரோவர் வந்து யூஎஸ்ல வந்து இம்போர்ட்டும் பண்ணாம எக்ஸ்போர்ட்டும் பண்ணாம ஹால் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ என்ன சொல்றாருன்னா, ட்ரம்ப் நீங்க பண்ணுங்க, ஆனா வந்து ஒரு டேரிஃப் வந்து 50% நான் கம்மி பண்றேன். 50% வந்து போட்டிருக்கேன். நான் 50% வந்து ஜூலை 9 வரைக்கும் நான் பாஸ் பண்றேன். அதுக்கப்புறம் நான் வந்து டேரிஃப் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால என்ன ஆச்சுன்னா, டாடா மோட்டார்ஸ் ஷேர் வந்து 1.5% வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல ஏறி இருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் ஷேர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1172ல இருந்து 720 வரையும் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 40-45% இறங்கி இருக்கு. ஸோ இந்த நியூஸ் வந்ததுனால டாடா மோட்டார் ஸ்டாக் நல்லபடியாக ஏறிட்டு இருக்கு. என்னோட கணிப்பு என்னன்னா, டாடா மோட்டார் ஸ்டாக் இன்னும் மேலே போகும், நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எபிட்டாவும் ரெவன்யூவும் நல்லா கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் நல்லா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஜாகுவார் லேண்ட் ரோவர் சேல்ஸும் வந்து கன்சியூம் பண்ணிட்டாங்க. இது ஐ மீன் யூஎஸ்ல வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே அந்த ஸ்டாக்கை பற்றி பார்த்தீங்கன்னா, அது வந்து கன்சிக்யூட்டிவாக 10 மந்த்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவாக வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அந்த ஸ்டாக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.